அரசாங்கம் எங்களை நல்லா வச்சுன்னு இருக்குது. பிச்சை எடுக்கிறோம் பாருங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி தான் வச்சுன்னு இருக்குது. நாங்க என்ன கேக்குறோம் தனியார் தேவையில்லைன்னு தானே சொல்றோம். பணி நிரந்தரம் தானே கேட்குறோம். வேற ஏதாவது கேட்குறோமா? நாங்க பேசினா மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அதை பேசுறீங்க, இதை பேசுறீங்க, இதை பண்றீங்க, அதை பண்றீங்கன்னு மிரட்டுறீங்க. இதை பண்ணிடுவோன்னு வேற மிரட்டுறீங்க. நீங்க பண்றதெல்லாம் நியாயமா? யார் யார் பேட்டி கொடுக்குறோமோ, முன்னணிங்க யார் யார் இருக்கிறோமோ எல்லாரையும் இதை பண்ணிடும் நிறைய மிரட்டுறாங்க ஃபோன் பண்ணி. நாங்களும் பரம்பரை கட்சிக்காரங்க தானே, எங்களுக்கே நீதி இல்லையே. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வேலையை விட்டா சோறு கிடையாது எங்களுக்கு. இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். இது ஒண்ணுதான். நாங்க எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. அடுத்த மாசம் நாங்க எப்படி சோறு தின்னுவோம், எப்படி சாப்பிடுவோம்? நாங்க கேட்டா உங்களுக்கு குத்துது இல்ல, இப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்கல்ல, நாங்க எப்படி சாப்பிடுவோம்? எங்களுக்கு சாப்பாடு எப்படி? எங்க பசங்களை பாத்துக்கிறது எப்படி? ஃபீஸ் கட்டுறது எப்படி? இந்த வார்த்தை சொன்னா இப்படி பேசுறீங்க. உங்களை நாங்க என்னமோ சொல்லாங்களாம், எங்க கூடவே இருந்துக்குன்னு எங்களை எல்லாம் இப்படி பழி வாங்குறீங்களேன்னா கேக்குறீங்கல்ல. நீங்க கொஞ்சமாவது எங்களை பத்தி யோசிக்கிறீங்களா? எங்க ஞாபகமே உங்க சிஎம் சாருக்கு வராதா? நாங்க மரியாதையா தான் பேசுறோம். மரியாதை குறைவா யாரையுமே பேசல. நீங்க தான் எங்களை தர குறைவா நடத்துறீங்க.